ஒரு 5000 வருஷமா ஒரு மகாராஜாவை இன்றளவும் மக்கள் நினைவில் வச்சு அவரை போற்றி வணங்குறாங்க. அவருடைய பெருமையை பறைசாற்ற வண்ணமாக ஒரு அற்புதமான நகரம் இன்னைக்களவுக்கும் அவரை பெருமைக்குரிய ஒரு மகாராஜாவா சக்கரவர்த்தியாக போற்றி வணங்குதுன்னா அவர் எவ்வளோ பெரிய சாதனைகளையும் அற்புதங்களையும் செஞ்சிருப்பார். அவருடைய ஆட்சி எப்படி இருந்திருக்கும். அதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த அரசாங்கம் அவருக்கு அற்புதமான ஒரு வெண்கல சிலையும் அவர் கூட பணியாற்றிய அமைச்சர்களையும் நினைவுபடுத்துகிற மாதிரி அவங்களுக்கும் அழகான அந்த வெண்கல சிலையை நிறுவியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு அமைச்சரவையில் தலை சிறந்த அமைச்சர்கள் இருந்தாங்கன்னா அந்த ராஜாவுக்கு அற்புதமான ஒரு யோசனைகளை சொல்லி மக்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த வளர்ச்சி திட்டங்களை செய்ய வச்சு சிறப்பான முறையில் ஆட்சி செய்கிறதுக்கு ராஜாவும் சிறந்தராக இருக்கணும், பக்தி உள்ளவராக இருக்கணும், கருணை மிகுந்தராக இருக்கணும். நாடு ஆள்றதுக்கு இறை பக்தியும் நல்ல ஒழுக்கமும் மக்கள் மேலே கொண்ட அன்பு தான் இன்னைக்கு 5000 வருஷமாக அவரை மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக எல்லாராலையும் போற்றக்கூடிய விக்ரமாதித்த மகாராஜாவாக வச்சிருக்குது. அவர் என்ன பெருசாக அப்படி செஞ்சாருன்னா காளி தேவி மேலே அளவு கடந்த பக்தியாக இருந்து காளி தேவி தான் மாகாளி தான் நம்மளுடைய குலதெய்வம்னு சொல்லி அந்த அம்மாவை போற்றி வணங்கி அந்த தாயிடத்தில் வரம் பெற்று வீரவாள் பெறுறாரு. அந்த வாழ் கொண்டு அவர் சிறப்பான முறையில் மக்களாட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவருடைய அரசவையில் பார்த்திங்கன்னா வானியல் சாஸ்திரம், வானத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் கோள் கிரகநிலைகள் மாறுது அதை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ரொம்ப ரொம்ப மதிநுட்பமான அமைச்சர் இருந்தார். விவசாயத்தில் துல்லியமாக எந்த காலத்தில் பருவத்தில் எந்த மாதிரியான விதை விதைக்கணும், எப்படி அதை அறுவடை செய்யணும், அதுக்கு இயற்கையான முறையில் எப்படி அதை பராமரிக்கணும்னு சொல்லக்கூடிய அமைச்சர். பூலோக சாஸ்திரம், விஞ்ஞான சாஸ்திரம், ஆயுர்வேதம், கணிதம், இயல், இசை, நாடகம், இந்த உலோகங்களை பற்றி, ஆயுதங்களை பற்றி இதெல்லாம் தெரிஞ்ச அற்புதமான வித்வான்களை கூட வச்சுருந்தார். அமைச்சராகவும் கூட வச்சுருந்ததுனால அவங்களுடைய யோசனை பிரகாரம் அற்புதமான முறையில் ஆட்சி செஞ்சு இறை சக்தியோட ஒப்பற்ற பேரருள் அவர் பெற்றதுனால அசைக்க முடியாத பல நூற்றாண்டுகள் அவர் ஆட்சி செஞ்சதா வரலாறு கூறுது. இந்த வேதாளம் விக்ரமாதித்தன் அப்படின்றதும் இவரை தழுவிய அந்த கதைகள் தான். அது கட்டுக்கதையா உண்மை கதைன்னு தெரியாது. ஆனால் அதை படிக்க சொல்ல, அதை கேட்க சொல்ல அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு முனிவர் வேடத்தில் இருந்த ஒரு மந்திரவாதி விக்ரமாதித்தனை பார்த்து சொல்கிறான், நீ நெடுங்காலம் சக்கரவர்த்தியாக இந்த பாரத தேசம் முழுக்க நீ ஆளன்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி வேணும். அதை நான் உனக்கு வழங்குறேன். காட்டில் ஒரு வேதாளம் இருக்கும், அந்த வேதாளத்தை எடுத்துகிட்டு வா. அதை நம்ம வசியப்படுத்தி ஒரு குடுவிக்குள்ளே அடைச்சி நான் கொடுக்குறேன். அது உன்னோட சிம்மாசனத்தை கீழே வச்சு பிரதிஷ்டை பண்ணி நீ ஆட்சி புரிஞ்சின்னா அசைக்க முடியாத ஒரு சக்கரவர்த்தியாக நீ உலகமே போற்ற அளவுக்கு இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட அந்த விக்ரமாதித்தன் காட்டுக்கு போயிட்டு அந்த வேதாளத்தை பிடிச்சிட்டு வராரு. அந்த வேதாளமும் ஒவ்வொரு கதையாக சொல்லுது. நூற்றுக்கணக்கான கதை சொல்லி அதுக்கு விக்ரமாதித்தன் விடையளிக்கிறாரு. கடைசியில் சொல்லுது, உன்ன மாதிரி ஒரு மகாராஜாவை நான் என் வாழ்நாளிலே பார்த்ததில்லை. நான் ஒரு சாபத்தினால நான் வேதாளமாக மாறி இருக்கிறேன். இந்த மந்திரவாதி முனிவர் வேடத்திலிருந்து உனக்கு உதவி செய்யறத சொல்கிறான். ஆனால் அவன் உனக்கு உதவி செய்ய மாட்டான். உன்னையே பலி கொடுப்பான். இது வரைக்கும் 999 பேர் பலி கொடுத்துருக்குறான். உன்னையும் பலி கொடுத்தான்னா கடைசியில் அவன் பெற்ற வரம் உலகத்தையே அழிக்கக்கூடிய வரமாக மாறிடும். அதனால் நீ தந்திரமாக அவனை பலி கொடுத்து காளி தேவி கையில் வரம் வாங்கு. நான் சிறப்பான முறையில் 1000 ஆண்டுகள் நான் ஆட்சி புரின்னு வாங்கு. காளி தேவி உனக்கு வரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அந்த மந்திரவாதி பண்ண சூழ்ச்சியை முறியடித்து இந்த விக்ரமாதித்தன் காளிதேவி கையில் வரம் வாங்கினதா ஒரு வரலாறு சொல்லுவாங்க. இது எப்படியோ ஆகமத்தில் நம்ம பார்க்க சொல்ல ஒரு பிரமிப்பு ஊட்டக்கூடிய அளவுக்கு அளவுக்கும் ஆன்மீக பூமியாக ஒரு அற்புதமான தெய்வீக பூமியாக இந்த உஜ்ஜயினி இருக்கிறதுக்கு காரணம் இந்த விக்ரமாதித்த மன்னன் தான். அவங்க கூட இருக்கிற அந்த காளிதாசன் ஆகட்டும், அவருடைய அமைச்சரவையில் இருக்கிறவங்களாகட்டும் அற்புதமான முறையில் ஆட்சி செஞ்சது தான் அளவுக்கும் கொண்டாடப்படுது.